லோடிங் தேவை மிஷினுங்க. இந்த ட்ரம் சப்ளை வீடு வீடாக ட்ரம் சப்ளை பெரிய ட்ரம்மில் 200 லிட்டர் பேர்லேயே கொண்டு போய் இறக்கிடுவோம். இந்த மிஷினில் போட்டால் 2 ட்ரம் ஏற்றலாங்க. 2 ட்ரம் அப்படியே பிக்கப்பில் ஏற்றி லோடிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படியே கொண்டு போய் ஸ்டாண்ட் இருக்குது நம்மகிட்ட. அப்படியே ஸ்டாண்ட் வச்சு அப்படியே இறக்கி விட்டுருவோம். என்னென்ன பாட்டிக்கு என்னென்ன மெட்டீரியல் வரும். வெயிட் போட்டு எவ்வளோ கிலோ இருக்கும் சார் ஒரு ட்ரம்மில்? ஒரு ட்ரம் 7 கிலோ வருங்க. 7 கிலோ மைனஸ் பண்ணிட்டு பீர் வேஸ்ட் வந்து 200 கிலோ போடுவாங்க. 210 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க. அவங்க 200 கிலோ மட்டும் கரெக்டாக போடுங்கன்னா 200 கிலோ மட்டும் இங்கேயே போட்டுருவோம். வேப்ரிஜ் வெயிட்டாலும் வேப்ரிஜ் வெயிட் போடுவாங்க. அவங்க எந்த பார்ட்டி ஒவ்வொரு பார்ட்டி எந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி தான். அவங்க ட்ரம் கொடுத்துருவாங்களா இல்லை? ஆமாங்க, கண்டிப்பாக அவங்க ட்ரம் கொடுக்கணும். நம்ம ட்ரம் ஆப்போசிட். இப்போ 5 ட்ரம் ஒரு பார்ட்டி கொண்டு போய் நம்ம கொடுக்குறோன்னா அவங்க 5 ட்ரம் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுங்க. ஓகே. இல்லை பேக்கிங்னா பேக்கிங் வாங்கிக்கணும். பேக்கிங் சார்ஜஸ் தனியாக வரும். அது வந்து மூட்டையில் பேக் பண்ணிக்கணும். அதெல்லாம் மூட்டையில் தனியாக இன்னர் கவர் போட்டு பேக் பண்ணிடுவாங்க. ஒரு கைங்க இது மாவு, மக்காச்சோள மாவு, மரவள்ளிக்கிழங்கு மாவு. இன்னும் கொஞ்சம் போ. இது வந்து பீர் வேஸ்ட்டுங்க. கொஞ்சம் கலக்கி கொடுத்துருவாங்க. ட்ரையாகவும் கொடுக்குறாங்க, இப்படி கலக்கி தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம தீவனம் வந்து எவ்வளோ நாளைக்கு ஸ்டாக் வச்சுக்கலாம்? நம்ம இது வந்து கிங்ஃபிஷர் மெட்டீரியல், நல்ல கம்பெனி பீரியஸ் தான். அதனால் வந்து என்னென்னா நீங்கள் 15 to 20 நாள் வைக்கலாம். அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்மகிட்ட 6 மாடு தான் இருக்குங்க. 6 மாடு. என்ன மாடு? 20 மாடு கட்டலாங்க. நம்ம இப்போ பார்க்குற டைமில் தான் சிஸ்டர் பார்க்குறாங்க. நம்ம ட்ரையாக கொடுத்துருவாங்க. ட்ரையாக கொடுத்து காடி க்ளீன் பண்ணிவிட்டு டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வந்துடும். பெருந்தண்ணி செட்டு சூப்பராக இருக்குது சார். கூலிங்காக இருக்குது. கூலிங்காக தான் இருக்குது. மேலே இருக்குது சார். மாடுகளுக்கு ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க பாட்டு போடுறதுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் தென் திருப்பதி 4 ரோடு அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து மாட்டு தீவனம் தயார் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. எஸ்எம்எஸ் மாட்டு தீவனம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன மாதிரியான மாட்டு தீவனங்கள் தயார் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சக்திவேல். சக்திவேல், எவ்வளோ நாளாக அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம வந்து அக்காவை நான் பண்ணிட்டு 10 வருஷம் மேலே பண்ணிகிட்ருக்கோம். நம்மளது வந்து எஸ்எம்எஸ் ஏஜென்சி நேமு. தென் திருப்பதி 4 ரோடு டு சென்னமலையம் போகிற வழியில் இருக்குங்க. நம்மளது வந்து பீர் வேஸ்ட்டு, மக்காச்சோள மாவு, மரவள்ளிக்கிழங்கு மாவு இருக்குது. ஆடு மாடு கோழிக்கு 3க்கும் கொடுக்கலாம். பீர் வேஸ்ட் வந்து 3 to 4 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. மக்காச்சோள மாவு ஒரு 2 கிலோக்குள்ளே கொடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு மாவு ஒரு 1 கிலோ ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு கொடுக்கலாங்க. நம்மகிட்ட 3 ஐட்டம் இருக்குது. ஒரு வேலைக்கு 1 கிலோ. பீர் வேஸ்ட் வந்து 3 to 4 கிலோ கூட கொடுக்கலாங்க. அது தப்பில்லை. சரிங்க. இப்போ பீர் வேஸ்ட்டு சொன்னீங்க, அது வந்து எங்கேருந்து எடுக்கிறது? நம்ம வந்து டேரெக்டாக கம்பெனிலேருந்து எடுக்கிறோங்க. பீர் வேஸ்ட் வந்து கம்பெனிலேருந்து எடுக்கிறோம். நம்ம வந்து லைன்லேயே இறக்கிட்டு வருவோம். இவங்க நம்ம குடோன்லேருந்து சப்ளைவும் கொடுக்குறோம் பார்ட்டிக்கு. 5 மாடு 1 மாடு 2 மாடு பக்கமாக இருந்தால் நம்ம வண்டி இருக்குது. நம்ம வண்டி சொன்னோம்னா கொண்டு போய் தனியாக கொடுத்துட்டு வந்துடலாம். டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்சிங் சொன்னீங்கல்ல, மக்காச்சோள மாவு, பீர் வேஸ்ட்டு, பீர் வேஸ்ட்டு, மரவள்ளிக்கிழங்கு மாவுங்க. மரவள்ளிக்கிழங்கு தனித்தனியாக போடுறதுக்கு தெரியாதவங்க வந்து ஒன்று இங்கேயே கலக்கி கொடுக்க சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு மெட்டீரியலாக எவ்வளோ ஒரு டன்னு கேட்டாங்கன்னா பிரித்து 3ஆக பிரித்து அதை வந்து வெயிட்டு போட்டு கீழே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூட்டை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ட்ரம்மில் கேட்டாலும் ட்ரம்லேயும் சப்ளை பண்ணிடுவோம். இது எப்படி எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவீங்க? இல்லை அவங்க பார்ட்டியோட இது தாங்க. பார்ட்டி சில பேர் இப்போ எனக்கு வந்து நான் மாடு வச்சுருக்கேன்னு வச்சுங்க, ஒரு 5 மாடு வச்சுருக்கேன். எனக்கு வந்து தீவனம் வேணும். அதாவது எப்படி வாங்குறது உங்கள்கிட்ட? நம்மகிட்ட வந்து இப்போ 5 மாடு இருக்குன்னா 5 மாடு நான் 5 மாடில் ஒரு 3 மாடு கறவைன்னா 3 மாடு கறவைக்கு தான் போடுவாங்க ஃபஸ்ட்டு. சரிங்க. 3 மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 5 கிலோன்னு கணக்கு பண்ணுங்க. ஒரு நேரத்துக்கு 15 கிலோ ஆகுதுங்க 3 மாட்டுக்கு. காலையில் 5 கிலோ, சாயந்தரம் 5 கிலோ, 30 கிலோ ஆகுதுங்க ஒரு நாளைக்கு. சரிங்க. அப்புறம் 10 நாளைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாளைக்கு 30 கிலோன்னு 10 நாளைக்கு 300 கிலோ தேவைப்படுதுங்க.
300 கிலோ பேக் பண்ணி வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க, இல்லை தனித்தனியாக வாங்கிட்டு போய் அவங்க ட்ரம்மில் கொட்டி நல்லா டைட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது ஈரப்பதத்தோட தான் இருக்கும். மெட்டீரியல் எப்பவுமே ஈரப்பதமாக தான் இருக்குங்க. சரி. மெட்டீரியல் வந்து நல்லா டைட் பண்ணி வச்சளவுக்கு ஒன்றும் ஆகாது. மக்காச்சோள மாவு, பீர் வேஸ்ட்டு, மரவள்ளிக்கிழங்கு மாவு, இது வந்து நீங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? நாங்கள் வாங்கிட்டு போய் மிக்ஸ் பண்ணிக்கணும்? இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் தனியாக கொடுத்துருவாங்க. அவங்க பார்ட்டி கொண்டு போய் தனித்தனியாக வச்சு அளவு பார்த்து கரெக்டாக போடுறவங்க. எடுத்து அளவு போட தெரியாதவங்க நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு டப்பா கணக்கு வச்சுக்குவாங்க. அந்த டப்பா கணக்கு போட ஒரு மாட்டுக்கு ஒரு டப்பா போட்டு இது பண்ணிக்குவாங்க. இல்லை இங்கே மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா 3ஐயும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் பீர் வேஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. மாவை தனியாக வாங்கிக்குவாங்க, பேக்கிங்கில் வாங்கிக்குவாங்க, ட்ரம்மில் கூட வாங்கி. நம்ம எங்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பார்த்தீங்கன்னா பீர் வேஸ்ட் வந்து லைனில் இறக்கிட்டு வருவோங்க. அந்தியூர், அத்தானி, கள்ளிப்பட்டி, பங்களாபுதூர், சத்தியமங்கலம்னு சொன்னால் சரௌண்டிங்கே வருங்க. அத்தானின்னு சொன்னால் அத்தானி சரௌண்டிங் அந்த மாதிரி வருங்க. இது சத்தியமங்கலம். அடுத்து வந்து புளியம்பட்டி முடிஞ்சால் நேராக அவினாசி, கருவலூர், அன்னூர். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம குடோன்லேருந்தும் போகுதுங்க. குடோன்லேருந்து காங்கேயம் போகுது, பல்லடம் போகுது, இந்த பக்கம் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவும் போகுது, ஈசா வரைக்கும், அந்த பக்கம் ஈசா வரைக்கும் போகுதுங்க. மேக்ஸிமம் வந்து குடோன்லேருந்து அதிகமாக போகும். லைனில் லைனில் இறக்கிட்டு வரும். லைனில் வேணாலும் லைன்லேயும் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அந்தியூரில் கேட்குறாங்கன்னா அந்தியூரில் பீர் வேஸ்ட் வரும். மாவு மரவள்ளி வந்து நம்ம குடோனில் தான் கொடுக்குறோங்க. இப்போ பல்லடங்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீர் வேஸ்ட்டில் அந்த அவினாசியில் எடுத்துக்குவாங்க. நம்ம மாவு மரவள்ளி இங்கே குடோன்லேருந்து தனியாக கொண்டு போய் பார்ட்டி கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி. இந்த சின்ன சின்ன ட்ரம்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, இதெல்லாம் மாவுக்கு மட்டும்தாங்க. சின்ன ட்ரம் ஃபுல்லாக மாவுக்கு. வீடாக கொண்டு போய் ஒரு 5 ட்ரம்மு 10 ட்ரம்மு ஒரு 4 ட்ரம் கேட்குறவங்க, ஒரு 2 மாடு 3 மாடு வச்சவங்களுக்கு கொடுக்குறோம். 50 மாடு 100 மாடு வச்சவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருவாங்க. அந்த ட்ரம்மை பெரிய ட்ரம்மில் 200 லிட்டர் பேரில் பார்த்தீங்கன்னா 1 டன் 2 டன் கேட்குறவங்க நம்ம பிக்கப்பில் கொண்டு போய் டேரெக்டாக டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நம்மளே வந்து உப்பு நம்மளே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சிலர் பாட்டி வந்து உப்பு போட்டு சொல்லுவாங்க, உப்பு போட்டு கொண்டு வந்துருங்க மெட்டீரியலுக்கு அப்படிம்பாங்க. ஒரு சில பாட்டி உப்பு போட சொன்னால் உப்பு போடுவோம். உப்பு மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஒரு சில பாட்டி வந்து லாங் போகிறதெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் எங்கேயும் உப்பு போட்டு டைட் பண்ணி கொடுத்துருங்க பீர் வேஸ்ட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு போட்டு கொடுத்துடலாம். சரி. சீக்கிரம் வாசம் எதுவுமே வராது, புழு வராது, இது வராது. தீவனம் கொடுக்கறதுனால பாலோட அளவு அதிகமாக? கண்டிப்பாக அளவு அதிகம். பால் அளவு கம்மியாகுங்க. தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது கம்மி, அது ரேட்டு ஜாஸ்தி. இது ரேட்டும் கம்மி, மாடுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மினிமம் எவ்வளோ அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணுறதுனா மினிமம் எவ்வளோ ஆர்டர்? மினிமம்லாம் கிடையாதுங்க. 50 கிலோ 50 கிலோ இப்போ 50 கிலோ வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம வண்டி இப்போ ஒரு லோக்கலில் இந்த நம்ம ஏரியானா அவங்க அந்த வழியில் போச்சுன்னா ஒரு 50 கிலோவுக்கு மெட்டீரியல் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான வாடகை தனி. அந்த வாடகை வந்து கம்மி தான் டெலிவரிங்கிறனால. அந்தளவுக்கு அதிகமாக வாடகை இருக்காது. ரெகுலராக கொடுத்துருவீங்க இல்லையா? ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கோங்க. ரெகுலராக கொடுத்துடலாம். இப்போ ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நல்லா இருக்குன்னா ஒரு சிலர் வந்து சப்ளை நிறுத்திடுவாங்க, அப்புறம் அடுத்து வேறு இடத்துல தேடுற மாதிரி. இல்லை நம்மளது சப்ளை நிற்காதுங்க. அதே மாதிரி வந்து நல்ல மெட்டீரியல் தான், அதனால் உங்களுக்கு சீக்கிரம் கெடாது. நம்மக்கிட்ட எடுக்கிறவங்களாம் 15 நாளைக்கு எடுத்தாங்கன்னா 10வது நாள் அடுத்த விளாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 5 நாளைக்கு முன்னாடியே கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதை டிமாண்ட் ஒரு 6 மாதம் நல்லா ஓடும், 6 மாதம் கம்மியாக டல்லாக தான் ஓடும் கம்பெனி. அந்த மாதிரி டிமாண்டில் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா காலங்கள்லையும், மழை காலம், வெயில் காலம், எல்லா காலம் நம்மகிட்ட எல்லா இதுலேயும் இருக்குங்க. மழை காலம் வந்து டிமாண்ட்லேயும் நம்மக்கிட்ட மெட்டீரியல் கிடைக்கும். அந்தளவுக்கு மற்ற பார்ட்டிக்கு நாங்கள் ஸ்டாக் கொடுத்துருவோம். ஸ்டாக்குனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருவோம். பொருள் இருந்தால் நம்மகிட்ட கொடுத்துருவோம். ஏதோ 1 நாள் 2 நாள் வேணால் தள்ளலாங்க. மேக்ஸிமம் மாடு இல்லாமல் அந்த ஆடு, கோழி இதுக்கெல்லாம் சொன்னீங்க. ஆடு, கோழிக்கு வந்து நீங்கள் பார்த்தா பீர் வேஸ்ட்டும் கொடுக்கலாம், மாவும் கொடுக்கலாம். தனியாக வாங்கிக்கலாம். அது வாங்குறாங்க. அதுக்கு ஆட்டுக்கெல்லாம் எவ்வளோ அளவில் கொடுக்கணும்? அதான் கொஞ்சமாக தான் கொடுக்கணுங்க. சரி. கோழிக்கெல்லாம் இது லைட்டாக தான் கொடுப்பாங்க. ஆடு கொஞ்சமாக தான் கொடுக்கணுங்க. மாட்டுக்கு வந்து 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் கொடுக்குறாங்க. பீர் வேஸ்ட்டில் தனியாகவும் கொடுக்குறாங்க. மாவு வந்து 1.5 கிலோ 2 கிலோக்குள்ளே கொடுக்கலாம். அதிகமாக மாவு கொடுக்க வேண்டியதில்லை. மரவள்ளிக்கிழங்கு மாவு 1 கிலோ கொடுத்தா போதும். சரிங்க, நிறைய தகவல் சொன்னீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர், நம்ம இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம இடம் வந்து தென்திருப்பதி 4 ரோடுங்க. 9095 267 257 9944 175 645.